மிகவும் சக்தி வாய்ந்த குபேர ஆடி அமாவாசை. இந்த ஒரு பொருளை எப்படியாவது நாளைக்கு வாங்குங்க. இந்த பொருளை வாங்கினாலே உங்க குடும்பத்திற்கு சுபிக்ஷம் ஏற்படும். முன்னோர்களுக்கு பித்ரு காரியங்கள் செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் மூலமாக, சில விஷயங்கள் மூலமாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இந்த நாள்ல நீங்க அதிகாலையிலேயே எழுந்து, முக்கியமா பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கறவங்க, திதி கொடுக்கறவங்க, ஆண்களுக்கு அப்பா இல்லைன்னா அவர்கள் மட்டும் செய்யுங்க. பெண்களுக்கு மாமனார் இல்லைன்னா அவர்கள் செய்யுங்க. இந்த அமாவாசை வழிபாடு உங்களுடைய 3 தலைமுறையுடைய பெயர்களை சொல்லி, அவர்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி அமாவாசை என்று வழிபாடு செய்தால் ரொம்பவும் நல்லது. அமாவாசை வழிபாடு செய்கிறவங்க வாசல்ல கோலம் போட வேண்டாம். 3 வேளையுமே வாசல்ல கோலம் போட வேண்டாம். வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. மாலை நேரத்தில் குபேரர் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. அடுத்தது பசுக்களுக்கு அகத்திக்கீரை, பழங்கள் இது எல்லாமே நீங்க வாங்கி கொடுக்கலாம். காக்கைக்கு உணவு வைப்பது ரொம்ப ரொம்ப புனிதமானது. முன்னோர்களுக்கு நீங்க உணவு வைப்பதற்கு சமம். கருப்பு எள்ளு வாங்கிட்டு வந்து அதை காக்கைக்கு உணவாக வைங்க. இந்த காக்கைக்கு உணவாக வைக்கும் பொழுது இது நமக்கு ஏற்கனவே நம்முடைய கர்ம வினைகளின் தாக்கத்தை கம்மி பண்ணும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்க செய்யற அந்த உணவுல சிறிதளவு கருப்பெள்ளு கலந்து காக்கைக்கு உணவாக வைங்க.